ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவலஞ்சுழி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இறைவன் பார்த்தீங்கன்னா கபர்தீஸ்வராவும் சுவேத்த விநாயகர், வெள்ளை விநாயகர், வெள்ளை பிள்ளையார் என்ற பேரில் இருக்காங்க. தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா காவிரி தீர்த்தம், அரசலாறு ஜடா தீர்த்தம். இது ஒரு சிவத்தலமாக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுவேத்த விநாயகர், வெள்ளை விநாயகர் பேர் திருநாமத்தில் இந்த ஆலயம் புகழ்பெற்று விளங்குது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு மூர்த்தியை அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கடலில் உள்ள அமிர்தமானது கடல் நுரையானது உருவானது. சுவேத்த விநாயகர், வெள்ளை விநாயகர் என 2 பேரில் இங்கே இப்போ வழங்கப்படுது. சோழ காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த ஆலயம். தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 88வது தலமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலயத்தில் தல வரலாறு என்ன சொல்கிறாங்க, மந்திரகிரி மலையை மத்தாவும் வாசி என்ற பாம்பு கயிறாவும் கொண்டு தேவர்கள் அசுரங்களாம் பண்ணுறாங்க. பார்க்கடலில் அமிர்தம் கடையிறாங்க. அமிர்தத்தை கடைய போகும்போது மலையுடைய வலிமை தாங்க வாசிக்கின்ற பாம்போட கொடிய விஷயமான ஆழகாலத்தை கக்குது. கக்கும்போது அது கடல் நுரையில் கலக்குது. இதை பார்த்த தேவர்கள் அசுரர்கள் என்ன செய்யும், தட்டு தடுமாறி முழிக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது சிவபெருமான் சொல்கிறார், தேவர் ரிஷிகள் இவ்வளோ வேதங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு இது தெரியாத போச்சு. எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தானே ஆரம்பிக்கணும். அந்த செயலை நீங்கள் செய்யாத ஆரம்பித்தால்தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாரு. தன்னோட தவறும் தேவர்களும் அசுரலாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த கடல் நுரையாக இருக்கிற அமிர்தத்தை எடுத்து அந்த நுரையை எடுத்து அதில் ஒரு விநாயகரை செய்து பிரதிஷ்டை செய்து தேவர்களும் அசுரலும் வணங்கிட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தான் அமிர்தத்தை அவங்க கிடைக்க பெறுது. தன்னோட தவறையும் உணர்றாங்க தேவர் ரிஷியும். அப்படி சிவர